எங்கேயோ ஒரு சைக்கோ பையன் தன்னோட ஃப்ரெண்டும் பொண்டாட்டியும் ஒரே கார்ல ஒன்னா போறத பார்த்துட்டு புருஷங்காரன் தப்பா நினைச்சிட்டு அவகிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனை நீ இந்த வீட்டுல தானே ஒளிச்சு வச்சிருக்க, எங்க வச்சிருக்க, அவனை வெளியே வர சொல்லு, அவனை நான் கொன்னே போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் இந்த வீட்லயே எல்லாம் மரியாதை இங்கிருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் கோவப்பட்டுக்கிட்டு உன்னையும் விட மாட்டேன் அவனையும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா ஃப்ரெண்டுக்காரன் ஹோட்டலுக்கே போயிட்டு அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட பொண்டாட்டி கூட நீ அஃபேர்ல இருந்திருப்ப அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தப்பான உறவு இருக்கா, அதனாலதான் அவன் என்னை விட்டு போனாலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்கான். உன்னோட அந்த கேவலமான எண்ணத்தினால தான் உன்னை விட்டு போயிட்டா. நான் ஏற்கனவே உன்கிட்ட வான் பண்ணல உன்னை நீ திருத்திக்கோன்னு சொல்லிட்டு, ஆனா நீ கேட்கல. இப்ப பாரு அவ உன்னோட வாழ்க்கையை விட்டே போயிட்டா. இனிமே நான் அவளுக்கு துணையா தான் இருக்க போறேன். ஏன்னா அவளோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சதுக்கு முழுக்க நானும் ஒரு காரணம். நான் உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவன ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீ அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டல, இதுக்கப்புறம் பாரு அவளோட கேஸை எடுத்து நடத்தி அவளை அந்த கேஸ்ல நான் ஜெயிக்க வைக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொன்னதும் அவனும் சவால் விட்டுட்டு போயிட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ என்னையே எதிர்க்கிறியா, நீ மட்டும் அவளுக்கு துணையா இருந்து இந்த கேஸை எடுத்து நடத்தின அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை கொலை பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.